அனைத்து பட்டதாரி ஆசிரியர்களுக்கும் வணக்கம். நீங்கள் நிறைய டைம் கேட்டுட்ருக்கிறீங்க பிடி நிறைய அப்டேட் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. இது அப்டேட்டில் பெருசாக இது இல்லைங்க. மொத்தமே ஒரு 4 கேட்டகரி தாங்க இருக்குது. இது வந்து மினிஸ்ட்ரியல் சர்வீஸ் 2% இருக்காங்க. அவங்களோட தொடர்புடைய 3 கேஸ் இருக்குதுங்க. இதில் பொறுத்த வரைக்கும் பிடி 2%லேருந்து மினிஸ்ட்ரியல் சர்வீஸ் 2%லேருந்து பிடிக்கு ப்ரொமோஷன் இருக்குது. அதே மாதிரி மினிஸ்ட்ரியல் சர்வீஸ் 2%லேருந்து பிஜிக்கு ப்ரொமோஷன் இருக்குது. அதே மாதிரி இன்னொரு கேட்டகரி டைப்பிஸ்ட்டு அவங்க கேட்டிருக்காங்க. இது 3 கேஸும் ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு. அதுக்கான கண்டெம்ட்டு போயிட்டுருக்கு. அதில் பொறுத்த வரைக்கும் இப்போ 13ஆந்தேதி ஒரு ஒன் ஆஃப் த பார்ட் வருதுங்க. மீதி அடுத்து இன்றைக்கி வந்துச்சு. அதாவது இதில் இதுதாங்க மெயின் கேஸ் வந்து பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட சொல்லணும்னா பிடி ப்ரொமோஷன் கேஸ் தான் இதுதான் மெயினுங்க. இது வந்து திருப்பியும் 20ஆந்தேதிக்கு ஒத்தி வச்சுருக்காங்க. நீங்கள் நிறைய அப்டேட் கேட்குறீங்க. இது எனக்கு தெரிஞ்ச வரைக்குங்க, நான் இப்போ அடுத்த லைனுக்கு இப்போ போயிட்டுருக்கிறதுனால இது பெருசாக என்னால் இதே வாட்ச் பண்ணிகிட்ருக்க முடில. நீங்கள் நிறையா கேட்டுக்கிட்டு இருக்கிறதுனால இப்போ நண்பர்கிட்ட கேட்டு இதை அந்த அப்டேட் கொடுக்குறேங்க. இதில் பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சிருச்சுங்க. மினிஸ்ட்ரியல் சர்வீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுத்துட்டு தான் பிடி இதுக்கு போடுவாங்க. ஆனால் நீங்கள் சொல்கிறது எந்த ஒரு ஜிஓ ரூல்ஸ் படியுமே அமைச்சு பணியாளருக்கு ப்ரொமோஷன் கொடுத்துட்டு தான். ஏன்னா அது ப்ரொமோஷனுங்க. அது வந்து டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் வேறு, எக்ஸாம் வேறுங்க. அந்த இதுக்கு ப்ரொமோஷன் வேறு. ரெண்டுமே மிக்ஸ் பண்ணக்கூடாது தான். இருந்தாலும் எந்த சர்வீஸ் ரூல்ஸும் கிடையாது. இருந்தாலும் என்ன பண்ணுறாங்க, அவங்க தரப்பில் இது மாதிரி நாங்கள் ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. இப்போ இது தொடர்பாக போகும்போது அந்த சார்ந்து தாங்க நம்மளுக்கு ஜட்ஜ்மெண்ட் வரும். அப்போ அவங்களுக்கு இப்போ கொடுத்துட்டு தாங்க. இதில் வந்து ஒரு விஷயம் நல்லா தெரியுதுங்க. அவங்களோட நம்பர்ஸ் வேணால் மாறுமே தவிர கண்டிப்பாக அந்த இது மாறதுக்கான பாசிபிலிட்டி கம்மியாக இருக்குது. அதனால தான் நான் சொன்னேன், அவங்க யாருக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்க கண்டிப்பாக அவங்களே பார்த்துக்குவாங்க. பாதிக்கப்பட்டதில்லை, இப்போ நம்மளுக்கு பாதிப்பு பிடிக்கு அவங்களுடைய வாழ்க்கை இந்த அளவுக்கு போயிட்டுருக்கு காரணமும் அவங்க தான். அதனால் அவங்களுக்கே பதில் சொல்லி தான் ஆகணும். அதனால் இன்னும் கொஞ்சம் ஆச்சுங்க. இந்த மாதத்துலேயே அந்த எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும். அப்பீல் போயிடுச்சான்னு கேட்டிங்க, எல்லாத்துக்கான பதிலுமே இப்போ கொடுத்துருக்காங்க. ஏன் இப்போ அரசு தரப்பில் கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ பனிஷ்மெண்ட் கொடுக்க வேண்டியது தான். ஆனால் பனிஷ்மெண்ட் எதுவும் கொடுக்க கிடையாது. அதில் வந்து பார்த்திங்கன்னா அப்பீல் போயிட்டாங்க. இருந்தாலும் ஒரு சில அந்த நிலுவைகள் காரணமாக அது முழுமையாக வெளியே வந்தால் தான் அந்த அப்பீல் வந்து ஃபைலிங் ஆகுங்க. அது என்றைக்கு ஹியரிங் ஆகுதோ அது வரைக்குமே அது வந்து ஃபைல் பண்ணதா ஒரு இது கிடையாது. இருந்தாலும் வந்துடும் கூடிய சீக்கிரத்தில். அதாவது இந்த மாதத்துலேயே இதெல்லாம் முடிஞ்சு அவங்க போயிட்டு அந்த நம்பர்ஸ் மட்டும் கண்டிப்பாக மாற்றுவாங்க. அது எல்லாமே வெளிப்படையாக சொல்ல முடியாதுங்க. இருந்தாலும் அது ஒன்றும் பெருசாலாம் கிடையாதுங்க. அவங்களுக்கு போட்டுட்டு அதாவது அவங்களால நம்மளுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. நம்மளுக்கு போச்சுங்கிறதுல அவங்களுக்கு எதுவும் கிடையாது தான். இருந்தாலும் அவங்களோட எண்ணம் அதுக்கு தகுந்த மாதிரி போயிடுதுங்க. அதனால் அடுத்த ஹியரிங் இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் 28 கொடுத்துருக்காங்க. ஏன்னா இவங்க அரசு தரப்பில் அது அப்பீல் போயிட்டாங்க. அதுக்கான அந்த ரிப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபைல் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் அது ஹியரிங்க்கு வர வரைக்கும் அது வந்து அதை எடுத்துக்க மாட்டாங்க. அப்போது வந்து அடுத்ததாக அரசு வந்து பார்த்திங்கன்னா ரிட் அப்பீல் ஃபைல் பண்ணிட்டாங்க. அதுக்கான நம்பரோடு வந்து பார்த்திங்கன்னா அவங்க அந்த கம்ப்ளைண்ட் ரிப்போர்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ரிப்போர்ட்ஸ் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ் ஃபைல் பண்ணுவாங்க. அதில் அவங்க கொடுத்துட்டாங்கன்னா இதை பற்றி முழு விவரம் முடிஞ்சுதுங்க. இப்போ நம்ம தரப்பில் நீங்கள் எதுவும் பண்ணாமல் அடுத்தது இப்போ பிஜிக்கும் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இப்போ நீங்கள் இதை பற்றியே நீங்கள் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு நீங்கள் அடுத்த லெவல் ஒன்றும் இருந்தாலும் ஸ்கேலில் ஒன்றும் பெருசாக உங்களுக்கு மாற்றம் கிடையாதுங்க. ஏன்னா அது பிஜி பொறுத்த வரைக்கும் லெவல் 18, பிடி பொறுத்த வரைக்கும் லெவல் 16. இதுக்கு பிடிக்கு 36,400 பேசிக்கு, அதுக்கு 36,900. இருந்தாலும் அது 2 லெவல் சேர்ந்துருக்கு. அது கெசட்டட் ஆஃபீஸருக்கான அது அங்கீகாரம் அதுக்கு இருக்குங்க. பிடிக்கும் இருக்குது. இருந்தாலும் இதோட நம்ம அடுத்த லெவல் போகும்போது நமக்குன்னு ஒரு வாய்ப்பு இருக்கும்போது அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க. ஏன்னா நம்மளோட தெரியும் நம்ம வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால எதுவும் மாறாது. அதனால் அடுத்த கட்ட நடவடிக்கைக்காக இந்த உங்கள் முயற்சியை இதில் முழுசாக நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு வாய்ப்பாக நினச்சிக்கிறதும் இது அதுக்கு ஒன் ஆஃப் த பார்ட்டாக இதுவும் பார்த்துக்கோங்க. ஏன்னா இது அரசை தவிர நம்மளையும் மீறி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நிறைய நெருக்கடிகள் இருக்குது. அதனால் கண்டிப்பாக ஒன்று அரசு தரப்பு கண்டிப்பாக இதுக்கான சீக்கிரம் தீர்ப்பு பார்ப்பாங்க. இல்லைங்களா, அமைச்சு பணியாளர்களுக்கும் இதை விட்டால் வாய்ப்பு கிடையாதுங்க. ஏன்னா இந்த கண்டெம்ட் வரைக்கும் தான் அவங்க போக முடியும். அதுக்கு மேலே வேறு எதுவும் வாய்ப்பே கிடையாதுங்க. இப்போ அதனால தான் சொன்னேன், இதுக்கு மேலே நம்மளுக்கு யாரால 2 தரப்பு தாங்க. ஒன்று அமைச்சு பணியாளர் தரப்பு, இன்னொன்று அரசு தரப்பு. ரெண்டுமே நம்ம வாழ்க்கையில் விளாண்டுட்டாங்க. அதற்கான இது அவங்க தீர்வுகள் அவங்களே தந்துடுவாங்க. இப்போ இவ்வளோ நாள் ஆச்சு. இருந்தாலும் இந்த ஒரு 20 நாள் 30 நாள் மட்டும்
இதை மட்டும் இந்த நாள் மட்டும் நம்ம அமைதியாக இருந்தால் போதும். அதுக்கு எல்லா வேலையும் அவங்களே முடிச்சுக்குவாங்க. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணால் போதுமானதுங்க. இப்போ 13ஆந்தேதி அவங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. இப்போ அந்த பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. அதுக்குள்ளார இவங்க ஃபெயில் பண்ணிட்டாங்கன்னா அன்றைக்கே தெரிஞ்சிடும். அதனால் 13/8 வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும். இப்போ இந்த வழக்கு வந்து பார்த்திங்கன்னா 20/8க்கு ஒத்து வச்சுருக்குறாங்க. அதே மாதிரி மற்ற வழக்குகள் 13/8க்கு கொடுத்துருக்காங்க. அன்னைக்கு பார்த்தா நம்மளுக்கு தெரிஞ்சிடுங்க. அந்த அப்டேட்டும் நான் கொடுக்குறேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.